உத்தரப்பிரதேசத்தில் நடந்த உண்மை சம்பவம். ஒரு குடும்பம், 3 பெண் குழந்தைகள், பின்னர் ஒரு ஆண் குழந்தை. 3 பெண் குழந்தைகளில் 2 பெண் குழந்தைகளுக்கு திருமணமாகிவிடுகிறது. 3வது பெண்ணிற்கு திருமணத்திற்காக மாப்பிள்ளை வீட்டார் வந்து ஹாலில் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தன்னுடைய சகோதரிக்கு அலங்காரம் செய்கிறான் அவளுடைய சொந்த சகோதரன். அந்த திருமண உடையை தன்னுடைய தலையின் மீது போட்டுக்கொண்டு கண்ணாடியில் அழகு பார்த்துவிட்டு முகம் மிகவும் வாடி போகிறது. அந்த சகோதரன் ஒரு பெண் தன்மையுடன் இருக்கிறான். வரவேற்பறையில் அமர்ந்திருந்த மாப்பிள்ளை வீட்டார் முன் தன்னுடைய தங்கையை கூட்டிக் கொண்டு தன்னுடைய அம்மாவுடன் வருகிறான் அந்த சகோதரன். அப்பொழுது மாப்பிள்ளை வீட்டார் அந்த பையனின் கையில் வளையல்களை எல்லாம் பார்த்துவிட்டு அதிர்ந்து எழுந்து நிற்கிறார்கள். சகோதரனே இப்படி இருக்கும் பொழுது எங்கள் வீட்டிற்கு மணப்பெண்ணாக வரும் பெண்ணிற்கும் ஏதாவது கண்டிப்பாக குறையிருக்கும் என்று சொல்லிவிட்டு பெண்ணை நிராகரித்துவிட்டு சென்று விடுகிறார்கள். உன்னால் உன்னுடைய சகோதரியின் திருமணம் தடைப்பட்டு விட்டதே என்று அந்த பையனை அடிக்கிறார். அதே சமயத்தில் அந்த பையனின் நண்பன் பெண்ணாக மாற விரும்பும் அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவனுக்கு பெண்ணாக மாறக்கூடிய எல்லா வழிகளையும் ஆப்ரேஷன் மூலம் செய்கிறான். பின்னர் அவனே திருமணமும் செய்து கொள்கிறான். 3 மாதங்கள் கழிந்து விடுகின்றன. இப்படி ஒரு உருமாறிய ஆணை கல்யாணம் செய்து கொண்டதால் அந்த பையனின் அப்பா அம்மாவும் அவனை வெறுத்து நீ என்னுடைய வீட்டு படி முதிக்காதே என்று சொல்லிவிடுகிறார்கள். சோனு என்று தன்னுடைய பெயரை சோனா என்று மாற்றிய தன்னுடைய கணவனிடம் மிகவும் பாசமாக இருக்கிறாள். இப்பொழுது கணவனுக்கு சந்தேகம் எழ ஆரம்பித்து விடுகிறது. சோனுவாக இருந்த நண்பனை சோனாவாக மாற்றி திருமணம் செய்து கொண்ட அந்த வாலிபனுக்கு திருமணம் கசக்க ஆரம்பித்து விடுகிறது. எதற்கெடுத்தாலும் சந்தேகப்படுகிறான் சோனாவை பார்த்து. காய்கறி வாங்க போனால் சந்தேகம். வீட்டிற்கு நண்பர்கள் வந்தால் அவர்கள் முன் நிற்காதே. வீட்டிற்கு வெளியே ஏதாவது ஆண்கள் நின்றாலோ உடனே சந்தேகம். இவளை உள்ளே வைத்து பூட்டி விட்டு சென்று விடுகிறான் கணவன். இவளை பார்க்க தாயும் சகோதரியும் வருகிறார்கள். ஆனால் பூட்டிய கதவை பார்த்துவிட்டு ஃபோன் மூலம் தொடர்பு கொள்ள வேண்டாம், என்னை பார்க்க யாரும் வர வேண்டாம் என்று தாயையும் சகோதரியும் பார்க்க நிராகரித்து விடுகிறாள், மறுத்து விடுகிறாள். இப்படி வருத்தத்துடன் வாழ்வதை விட கணவனை விட்டு பிரிந்து விடலாம் என்று எண்ணி தன்னுடைய உடைமைகளை எல்லாம் பேக் செய்து கொண்டு வெளியேற முயற்சி செய்கிறாள். அப்பொழுது அவன் மிகவும் கடுமையாக நடந்து கொண்டு என்னை விட்டு நீ போகக்கூடாது, என்னுடன் தான் இருக்க வேண்டும் என்று ஆவேசத்துடன் சொல்ல சோனா நிராகரிக்க கத்தியால் அவளை தாக்கி விடுகிறான். காவல் அதிகாரிகள் அவனை கைது செய்து விடுகிறார்கள். கிரைம் அலர்ட்டுக்கு நன்றி.